நிறைய பேர் கொடுக்குற சஜஷன் என்னன்னா லார்ஜ் கேப்ல எஸ்டபிள்யூபி பண்ணுங்க, மிட் கேப்ல எஸ்டபிள்யூ பண்ணுங்க, ஸ்மால் கேப்ல எஸ்டபிள்யூ பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு புரியல, எதுவும் கேட்டகரிஸ்லாம் இருக்கா எஸ்டபிள்யூபியில்? இந்த கான்செப்ட் இதுதான், பட் எதில் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடு கட்டியிருக்கோம், வீட்டிலேருந்து வாடகை வருது, ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கோம், ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, ஏதோ ஒரு ஸ்டாக் வச்சுருக்கோம், அதுலேருந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பண்ணும்போது உங்கள் யூனிட்ஸு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். யூஆர் வித்ட்ராயிங் மணி. ஸோ எதில் முதலீடு பண்ணி எதுலேருந்து பணத்தை எடுக்கணும், எது சஸ்டைனபிளாக, அதான் நான் சொன்னேன், செக்யூராக இருக்கணும், சஸ்டைனபிளாக இருக்கணும், அப்புறம் அது ஸ்டெடியாக இருக்கணும். இது மூணும் இல்லாமல் எல்லா கேட்டகரியிலையும் எஸ்டபிள்யூபி பண்ணலான்ங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதங்கிறது என்னுடைய கணிப்பு. எஸ்டபிள்யூபி நான் சொல்கிற மாதிரி ஒரு ஹைப்ரிட் பிளானில் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட்ல இருக்கிற மல்டி அசெட்டில் பண்ணிக்கலாம், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி கேட்டகரியில் பண்ணிக்கலாம், ஈக்விட்டி சேவிங்ஸ்னு ஒரு கேட்டகரிக்கு அதில் பண்ணிக்கலாம். நம்ம எது இழப்பு கம்மியாக இருக்கோ, எது ரொம்ப நாள் அடித்தா தாங்கணும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குற மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மார்க்கெட் இப்போ கடைசி ஒரு வருஷம் முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணீங்க சார்னு சொன்னாங்க. போன வருஷம் யாரெல்லாம் ஈக்விட்டியில் பண்ணியிருந்தாங்களே இன்றைக்கி -3%. இப்போ நம்ம என்ன செப்டம்பரில் இருக்கோம், போன செப்டம்பர் எடுத்து நீங்கள் பாருங்கள், நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ்னு பாருங்கள், -3%. இப்போ எஸ்டபிள்யூபி பண்ணால் என்ன ஆகும், உங்கள் போட்ட பணத்துக்கு நாமமாக போயிடும்.